தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை நாம் அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொங்கல் திருநாள் என்றால் நன்றியின் விழா. ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்கு நாம் எல்லோரும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள்தான் இந்த நாள். தை நீங்கள் பிறந்த இந்த நாளிலே, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு புத்தொளி பெற்றவர்களாக, புதிய ஆற்றலை பெற்றவர்களாக இந்த பொங்கல் திருநாளை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இந்த பொங்கல் திருநாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது 3 பரிமாணங்களிலே இந்த விழாவை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று தெய்வீக பரிமாணம், இரண்டாவதாக இயற்கையினுடைய ஒரு பரிமாணம், மூன்றாவதாக மனித உறவு பரிணாமமாக இருக்கிறது என்பதை இந்த அவையிலே நாம் ஒவ்வொருவருமே நாளிலே தெரிந்து கொள்வது மிக சாலச் சிறந்தது. தெய்வீக பரிமாணம் என்று சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய குடும்பத்தார் தலைமுறை தோறும் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே பெற்ற நலன்களை, தங்களுடைய வாழ்விலே பெற்ற பயிரிட்ட அந்த நிலங்களிலே கிடைத்த பொருட்களை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள், கடவுளோடு சங்கமித்தார்கள், கடவுளோடு உறவு கொண்டார்கள். எது கிடைத்தாலும் தங்களுடைய வாழ்வின் நிலத்திலே அவர்கள் என்ன பயிரிட்டாலுமே, நாம் இதைத்தான் ஆபிலுடைய வாழ்விலே பார்க்கிறோம். தங்களுக்கு கிடைத்த அந்த பொருட்களை, விவசாய பொருட்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றான். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே கனானிய இனத்தார் மற்றும் பல்வேறு தரப்பட்ட இனத்து மக்கள், இஸ்ராயல் குலத்தவர்கள் தங்களுக்கு கிடைத்த பொருட்களை, பயிர்களை கடவுளுக்கு முதன்மையாக கொடுத்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறாக காலம் காலமாக அந்த கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வீக அந்த பரிமாணத்திலே, உறவிலே எல்லோருமே நம்மால் ஒன்றும் இயலாது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அந்த நாள் இந்த நாள் என்று முன்னோர்கள் இந்த நாளை நம்ம எல்லோருக்குமே ஒரு நன்றியினுடைய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதை காலம் காலமாக இந்த பொங்கல் திருநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அது நன்றியின் விழாவாக பல்வேறு பரிமாணங்களிலே அந்த தெய்வீக உறவிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஆணைத்தரமாக, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு ஏக்கம், அந்த இறை பண்புகளிலே, இறை தன்மையிலே, இறை உறவிலே நாம் அனைவருமே இணைந்து இருக்க வேண்டும். இது கடவுள் விரும்புகின்றார். அதுதான் நாம் பார்க்கின்ற இந்த நாள் ஒரு ஒதுக்கப்பட்ட நாளாக இன்றைக்கு கடவுளை படைப்பை படைத்தல் காத்தல் என்று சொல்லுகிறோம். அந்த அளவுக்கு கடவுளுடைய இந்த பரம்பொருளை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து வியந்து இந்த ஒரு வல்லமையை, கடவுளுடைய இந்த இரக்கத்தை, கடவுளுடைய கருணையை நாம் உணர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். தெய்வீகத்தை உணரக்கூடிய ஒரு நாள். அதே வேளையில் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இயற்கையின் பரிமாணம், அதைத்தான் நாம் இன்றைக்கு விலங்குகளாக இந்த மாட்டுப்பொங்கல் என்று சொல்லுகின்றோம். இன்னும் நம்முடைய வாழ்வுக்கு பயன்படக்கூடிய அந்த விலங்குகள், உயிரினங்கள் அனைத்தையுமே கடவுளுக்கு படைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆடு மாடுகள் நமக்கு பலன் கொடுக்கின்றது. அதற்காக இந்த நாள் நாம் ஒரு நன்றி விழாவாக இயற்கையோடு இணைந்து இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயற்கையுடைய பரிமாணத்திலே இன்றைக்கு நாம் பங்கெடுக்கின்றோம். ஆனால் ஒரு பக்கம் இயற்கையை சீரழித்து வருகிறோம், மண்ணை நாசமாக்குகின்றோம், மண்ணிலே பல பொருட்களை போடுகின்றோம், மண்ணை நாம் மக்கச் செய்கின்றோம். இந்த மண்ணிலே இருக்கின்ற வளமானது இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது, நச்சு விதையாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆனால் இந்த மண்ணுடைய தன்மை குறைய இன்றைக்கு மழையும் இன்றைக்கு குறைந்து விட்டது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக அந்த இயற்கை நேசிப்பவர்களாக மாறு. இந்த புத்தாண்டிலே 2026ஆம் ஆண்டு இந்த பொங்கல் திருநாளிலே இயற்கையை, சுற்றுப்புற சூழலை நேசிப்பவர்களாக மரம் செடி கொடிகளை நட வேண்டும். எங்கு பார்த்தாலும் விழிப்புணர்வு, மரங்களை நடுங்கள், மரங்களை நடுங்கள் என்று. ஒரு பக்கம் மரங்களை வெட்டி சாய்க்கின்றார்கள், ஒரு பக்கம் பல்வேறு விதமான அழிவுகள், இயற்கை பாதிப்புகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் மரம் செடிகளை ஒவ்வொருவரும் இந்த காலத்திலே நாம் நட்டால்தான் வருங்காலத்திலே நாம் பசுமையாக இருக்க முடியும். உண்மையிலேயே இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கவலை, மனச்சோர்வு, மன இறுக்கம், மன நோய் பிடித்த ஒரு நிலை, அமைதியற்ற நிலை, கவலை, சோர்வு போன்ற ஒரு மந்தார நிலையில் இருக்கிறோம். உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. பவுலுடைய சொல்வார் கலாத்திய மணலில், உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சொல்வார்கள். உழைப்பின் நாள். இயற்கையோடு மனிதன் அந்த உறவு கொண்டு இயற்கையினுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி இன்றைக்கு மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். அந்த இயற்கையோடு மனிதனுக்கு அந்த ஒரு உறவு,
ஒவ்வொருவரும் இன்றைக்கு மாறுகிறோம் சலிப்பு. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏன் நான் செய்ய வேண்டும், ஏன் நான் இன்றைக்கு இயங்க வேண்டும் என்ன ஒரு சலிப்பாகிறது. ஏன் மனிதர் உள்ளத்தில் உளவில் ரீதியாக சொல்லுகிறார்கள் டோப்பமின் என்று சொல்லுவார்கள். அது ஏன் நம்முடைய இடத்துல செயல்படவில்லை? எப்பொழுது டோப்பமின் அது ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம இடத்துல செயல்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்வில ஒரு புத்தலை பெற்றவர்களாக, மகிழ்ச்சி பெற்றவர்களாக, உறவை பரிமாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக டோப்பமின் நம்ம உடலிலே செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு இயக்கத்தோடு, இறைவனுடைய அந்த இயக்கத்தோடு, இயற்கையினுடைய நீரோட்டத்தோடு நாம் பயணிக்க முடியும். அந்த இயற்கை நேசிப்போம். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது மனித உறவு பரிமாணம். அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். காணும் பொங்கல் என்று சொல்லுகின்றோம். அந்த காணும் பொங்கலிலே ஒருவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவை நாம் பரிமாறி கொண்டுகிறோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தது போல நம்முடைய உணவை பரிமாறுகின்றோம். அந்த தித்திக்கும் பொங்கலை சுவையோடு நாம் உண்டு எல்லோரும் இணைந்து மகிழ்வோடு நாம் சாப்பிடுகிற பொழுது அந்த உறவை நாம் பகிர்கின்றோம். உறவே ஒரு கொண்டாட்டம், உறவே ஒரு மனிதம், உறவே ஒரு புனிதம். அந்த ஒரு உறவு தான் இந்த ஒரு விழா. ஆக மனித உறவுடைய சங்கிலியாக இன்றைக்கு எல்லோருக்குமே இணையக்கூடியவர்களாக, உடல் ஒன்று உறுப்புகள் பல என்று சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட மக்களாக இருக்கலாம். எல்லோருக்குமே மதம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்து இன்னைக்கு எல்லா மக்களுமே இணைந்து ஒருவருக்கொருவர் தங்களுடைய மகிழ்ச்சியை, தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றக்கூடிய நலன்களை, ஆண்டவர் செய்து வருகிற கொடைகளை, பரங்களை இன்னைக்கு நன்றியோடு நினைவுகூர்ந்து இந்த மனித உறவினுடைய பரிமாணத்தை, அன்பை, உறவை வெளிப்படுத்தி கொண்டாடக்கூடிய நாள் இந்த பொங்கல் விழா. ஆகவே நாம் நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த மூன்று பரிமாணத்திலே தெய்வீக இயற்கையோடு இணையக்கூடிய மற்றும் இந்த மனித உறவு சங்கிலியாக இருக்கின்ற இந்த பரிமாணத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழா இன்றைக்கு எல்லோருக்குமே மகிழ்ச்சியும், ஒற்றுமையும், சமாதானமும், எல்லோரும் அருள்வளம் பெறுவதம் பெற்றவர்களாக இந்த ஆண்டு ஒரு அருள் நிறைந்த ஆண்டாக எல்லோருக்குமே ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு அள்ளி தருகிறார். இறை உணர்விலே, இறை ஆற்றலிலே நாம் நிலைத்திருப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற இந்த அருமையான இந்த சிந்தனைக்கேற்ப இந்த தை புத்தாண்டிலே இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் விழாவை ஆசிரியப்பிறாக. இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்றைக்கு மகிழ்வோடு இந்த பொங்கல் விழாவிலே தாங்கள் ஒற்றுமையும் அன்புறவும் சமாதானமும் கொண்டு தங்களுடைய வாழ்வை பகிர ஒற்றுமையோடும் அன்போடும் ஒருவருக்கொருவர் இட்டு கொடுக்க இணைந்து கொண்டாடக்கூடிய இந்த விழாவிலே எல்லா மக்களையும் இணைத்தல்வீராக, அருட்படைகளால் வளப்படுத்துவீராக. இயற்கையினுடைய சூழ்நிலைகளை அனைத்தையுமே எல்லா மக்களுக்குமே வாழ்வில் பரிமாணங்களை பெற்று இறை நம்பிக்கையோடு பயணிக்க, ஒவ்வொருடைய வாழ்விலும் உழைப்பே உயர்வதும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு எல்லா மக்களும் உழைக்க, அனைத்து பொருட்களையும் அனைத்து உயிரினங்களையும் நாங்கள் அன்பு செய்யக்கூடியவர்களாக, இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறவிலே இயற்கையினுடைய பேணி பாதுகாப்பிலே நாங்கள் வளர உம்முடைய கிருபையும் கொடைகளையும் இந்த நாளிலே வேண்டுகின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து இந்த பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய உள்ளங்களிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாளை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.